நான் லீஃப்லெட் வந்து டக்கு டக்கு 200 பேஜ் இருக்கக்கூடிய இதில் ஸ்டாக் அப் பண்ணிட்டேன். இந்த ரோல் மாதிரி ஏதாவது பண்ணி ஸ்க்ரேப் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சா? கிளம்பியாச்சா? 2 பேரும் ஆர்ட் கிளாஸுக்கு. என்னடா? ஆமாம், நான் குடித்தேன், பிள்ளைகள் குடிக்கல, மறந்துட்டு. நான் இப்போ தான் குடிச்சிட்டு வச்சேன். ஸோ மகி ஆர்ட் கிளாஸ்க்கு ரெடி ஆயாச்சு. நான் இப்போ வந்து விலாகும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்னொன்று இந்த கேமராவையும் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கேமராவில் நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணேன் கிட்டியா. அதில் நான் வந்து கூகுளில் வந்து பார்த்து ஏன் இந்த கேமரா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது பார்த்தோன்னே ஒரு சின்ன செட்டிங்ஸ் சேஞ்ச் மட்டும் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சின்ன அதுதான் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபோக்கஸ் ஒழுங்காக வருதா என்ன மூவிங்கில். பாய் பாய். நல்லா வரைஞ்சிட்டு வாங்க இன்னைக்கு. நீங்கள் என்ன வரைவீங்கன்னு பார்க்குறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். சாரி, ஆமாம்ல, மறந்துட்டேன். நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்களை பிக்கப் பண்ணவே வந்துடுவோம். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் உங்கள் ஸ்கூலில். ஓகே, ஆமாம், டைரெக்டாக நம்ம ஸ்கூல்லே போயிடலாம். இதுகளை கூட்டிகிட்டு 1:30 தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். சவுண்டை பார்த்தீங்களா? பக்கத்தில் உள்ள ஒர்க் ஷாப்பில் சத்தம் கேட்கும் சொன்னான்ல, டர்ன்னு. பாய் பாய். பாய் 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 பாய். அப்பாவை பிடிச்சிக்கோ. பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து எப்படா ஸ்கூல் திறக்கும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று இந்த பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னொன்று எனக்குமே வந்து ஸ்கூல் திறந்து இதுகளை அனுப்பணும்னு ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ரெண்டும் போர் அடிச்சு. குழந்தைங்க போர் அடிக்க நம்மளை பாடாப்படுத்துகிறாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் என்னோடய டே அகேன் 4 o'clock. ஸோ கரெக்டாக 4 o'clockன்னு சொல்கிறேன். என்னோடய பேட்டரியில் சார்ஜ் போயிடுச்சு. இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்சு கொண்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி லஞ்சு பாருங்கள். இது வந்து எல்லா காயும் போட்டு வேட்டை புளிக்கறி, அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் வச்சுருக்கேன். இனி வந்து ரைஸை மட்டும் வைக்கணும். காலையில் வந்து தோசையும் துவையலும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் எல்லாமே முடிஞ்சு டைம் 10 o'clock. என்ன பண்ணுங்க? ஆமாம், மகாவுக்கு ரெயின் கோட் வாங்கணும். ஸோ குட்டீஸ்க்கு ஸ்கூலுக்கு ஷூஸ் வாங்க வந்திருக்கோம். ஸ்கூல் ஷாப்பிங். அம்பர்லா இருந்தாலும் ரெயின் கோட் வேணும்ல மக்கா. ஸோ மகாவுக்கு ஸ்கூலில் வந்து 2 types ஆஃப் ஷூ தேவை. ஃபஸ்ட்டு இது வந்து பக்கிள் ஷூ, ரெகுலர் பக்கிள் ஷூ ஒன்று, அதுக்கு இது, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஷூ. அது இந்த மாடல் பிக் பண்ணியிருக்கோம். இது மேடம். ஸோ கொஞ்சம் அந்த லூஸாக இருந்தால் தான் நமக்கு இயர் எண்ட் வரும்போது கரெக்டாக இருக்கும், இல்லாட்டி டைட் ஆயிரும் ஷூ. உனக்கு அடுத்து ஸ்போர்ட்ஸ் ஷூ. பிளாக் இல்லையாடா, அதுக்கு ஒயிட்டு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ கூடவே மறக்காமல் எடுக்கிறது வந்து ரெயின் கோட். ஏன்னா மகாக்குள்ள பழைய ரெயின் கோட் வந்து இப்போ மகிக்கு சேரும், மகாக்கு இல்லை. அவரு அதை ஏன் போட்டே இருக்க? ஓகே, இது என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா பாரகன், நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய பாரகன். அங்கே தான் வந்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப். ஃபஸ்ட்டு இது வந்து பேக், இது ஸ்கூல் ஷூஸ் வாங்கியாச்சு. இனி அடுத்து புக்கு வாங்கிட்டோம் ஸ்கூல்லேருந்து. இப்போ போய் லஞ்ச் வெளியே சாப்பிட போகிறோம். இங்கே பக்கத்தில் பேர்ல் மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்னு நாகர்கோவிலில் ஒரு கடை இருக்குது. அது நல்லாயிருக்கும் அங்கே ஃபுட்டு. நான் என் ஃப்ரெண்டு கூட போகும்போது அங்கே போயிருக்கேன், நல்லாயிருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு போய் ப்ரௌன் பேப்பர், லேபிளு, பென் இருக்கா? சரி, அப்போ லேபிள் வாங்கண்டாம். மற்றபடி இந்த ஸ்கெட்சு, பென்சில், அந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் வாங்க போகிறோம். நான் இதுக்குள்ளே
என்ன இருக்குல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லைடா எடுத்து வெளியே போய் அம்மா எடுக்க ஆரம்பிச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்தோம் பேக் டு ஸ்கூல் மஹி உடச்சிடாத பேக் டு ஸ்கூலுக்கு ரெடி ஆயாச்சு நாங்கள் போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் ஸ்டேஷ்னரி ஐட்டம் அதுக்கப்புறம் மெயினாக வாங்கினது வந்து மகாக்கு ஆர்ட் ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹோல் ஆட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் ஹோல்சேல் ஆட்டு ஓகே ஸோ எடுத்து காணிட்டா ஒன்று ஒன்றா ஃபர்ஸ்ட் டேப்பு டபுள் சைடு டேப்பு இதெல்லாம் மஸ்ட் எல்லா வீட்லயும் இருக்கணும் ஆமாம் நீங்க பிசினஸ் பண்றீங்களோ இல்லையோ இருக்கணும் கண்டிப்பா ஓகே எனக்கு தேவைதான் சரி நான் ரெண்டே எடுத்துக்கிறேன் என்னடா ஆக்சுவலி நான் ஒரு டபுள் சைடு டேப் வச்சுக்கறேன் ஆனா அவ்வளவு ஒட்டாதா இந்த டபுள் சைடு டேப்லாம் வாங்கணும் சரி சரி மூணு டபுள் சைடு டேப் ரெண்டு நார்மல் டேப் கிளியர் அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலுக்கு சாக்ஸ் ஆமாம் சாக்ஸ் வந்து ஆக்சுவலி ஒயிட் சாக்ஸ் ஆங்கிள் லென்த் அளவுக்கு இருந்துச்சா அவங்க ஸ்கூலில் வந்து போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா சாக்ஸுக்கு எண்டில் ஒரு ரெட் கலர் மார்க்கிங் மாதிரி வரும் அது வந்து அவங்க ஸ்கூலில் தான் வாங்குற மாதிரி இருந்துச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் லென்த் சாக்ஸு பிளெயின் ஒயிட்டு தான் அதனால் நான் வந்து ஹோலாக வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு 10 பேக்கு கிட்ட வாங்கிட்டு வந்துட்டேன் பசங்களுக்கு ஏன்னா ஒயிட் சாக்ஸு அழுக்காயிடும் அதனால் ஒரு பஞ்ச் ஆஃப் சாக்ஸ் அதை ஓரத்தில் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இதான் என் மோஸ்ட் ஃபேவரட் இது வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் நான் சொல்றேன் இது வந்து என் ஃபேவரட் பாஸ்டல் தானே பேஸ்டல் கலர் வந்து எல்லோ ஆமா சும்மா தானே இருக்கீங்கன்னு நினைக்கிங்க ஆனா ஒரு ஃபைல் மாதிரி நம்ம வந்து எப்போ நான் லீஃப்லெட் வந்து டக்கு டக்குன்னு எழுதிட்டு இருக்கேன் ஆமா நீ உனக்கு வந்து A4 சைஸ் பேப்பர்ஸ் உள்ள கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்டா வச்சுட்டு நீ உனக்கு தேவைப்படுறதை எடுத்து நீ வச்சுக்கலாம் நைஸ் இது வந்து ஒரு சூப்பரான பேப்பர் தான் கொடுப்பாங்க அப்படியே உனக்கு வாங்கி தரேன்னா இது லின்ஸ்ல தான் இல்ல வாங்கிருக்கோம் ஆமா இதே ஃபைல் வித் ஸ்டோரேஜ் அப்சரா 12B drawing pencil என்னன்னா வந்து ஷேடிங்னா ரொம்ப டார்க்கா கொடுக்கணும்னா அந்த எலிஃபென்ட்லாம் வந்தேல்ல அது ஒரு அண்ணாட்ட இருந்து தான் 12B பென்சில் வாங்குனேன் சோ வாங்கியாச்சு ஓகே உனக்கு வாங்கியாச்சு ஒரு பாக்கெட் மைக்கும் தான் இது மையோட பிரஷ் அது வந்து பெரிய பிரஷ் டு ஸ்மால் பிரஷ் ஒரு பாயிண்டி டிப் பிரஷ் இதான் ரொம்ப தேவை ஓகே பிரஷ் அதுக்கப்புறம் இதோ அது என்னது கிராஃபைட் பென்சில் இத ஓபன் பண்ணி சொல்லிட்டா எங்க ஆர்ட் மேம் வந்து டாம்ஸ்ல வந்து டாம்ஸும் ஃபேபர் கேஸ்டலும் ஒரு பெரிய பிராண்டு நீ அங்க இருந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க ஸோ டாம்ஸ்ல வந்து இந்த கிராஃபைட் பென்சில்னு இருக்கு பெயிண்ட் ப்ரஷ்லாம் இருக்குமா ஷார்ப்னர் பென் இது கட்டில மாதிரி தான் இருக்கு நல்லா இருக்குங்களா ஒர்க் கார்டு சரியா பெயிண்ட் ப்ரஷ் எதுக்கு கொடுத்தாங்க ஆக்சுவலி இது ஒரு செட் ஆமா இதுதான் ஒரு செட் இது பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி இருக்கு ஷார்ப்னர்லாம் பாருங்க இப்படி இருக்கு இந்த மாதிரி ஷார்ப்னர் நான் பார்த்ததே இல்ல எந்த மாதிரி இது சாதா ஷார்ப்னர் தானடா சாதாடா ஆனா ஒரு சில்வரா இருக்கு நெக்ஸ்ட் ரொம்ப இழுக்குது அதுக்கப்புறம் அந்த ஃபேபர் கேஸ்டல்ல 48 கலர்ஸ் ரெண்டு செட் மைக்கு எனக்கு ஒண்ணு ஐயோ வெளியில வருது ஸோ இது வந்து இந்த நிறைய கலர்ஸாக இருக்கும்ல ஸோ அவங்களோட அந்த ஆர்ட் இதுக்கு பேக்லேயே வச்சிடுற மாதிரி வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் ஃபேபர் கேஸ்டல் டிராயிங் புக்கு அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஷாம்பு 2 பாட்டில் பேண்டில் அதுக்கப்புறம் ஸ்டடிங் டியூஷனுக்கு நோட் 400 பேஜ் உள்ள நோட் வந்து ஒரு 4 நோட் வாங்கிக்கலாம் மகா மேலே வந்து இந்த லேம்ப் இருக்கு உடஞ்சிடும் ஸோ இது வந்து இந்த கேம்லினில் 400 பேஜ் இருக்கக்கூடிய நல்ல பெரிய நோட் இது ரெண்டும் மகிக்கு இது ரெண்டும் எனக்கு இந்த பேக்ல வச்சுக்க முடியுமா தெரியல ஏன் வைக்க முடியுமே அடுத்து அதுக்கப்புறம் ஸ்கிராப் புக் 2 ஸ்கிராப் புக் எங்க ஸ்கூல்ல லாஸ்ட் டைம் கேக்கும்போது என்கிட்ட இல்ல ஸ்கிராப் புக் தான் என்னன்னா கலர் பேப்பர்ஸ் பாரு I use scrap book for those special assignments from school நம்ம வந்து இப்போ நார்மல் பேப்பர்
கொண்டு போனோம்னா மடக்கி சுற்றி தான் வைக்கணும். ஆனால் இந்த புக்கை கொண்டு போனோம்னா நம்மளுக்கு நிறைய கலர்ஸ் ஒரு புக்லேயே கிடைக்கும். லாஸ்ட் டைம் எங்களுக்கு ஸ்கிராப் புக் கேட்கும்போது எங்கள்கிட்ட இல்லை. ஸோ இந்த தடவை மகிக்கு ஏதாவது அசைன்மெண்ட் வந்தோம் எனக்கு வந்தோம் இதை எடுத்துக்கிட்டு தான். கரெக்ட். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேவரட் பேஸ்டல் சின்ன சைஸ் டிராயிங் சின்ன சைஸ். அதுக்கப்புறம் 2 பேக்கெட் ஆயில் பேஸ்டல் டாம்ஸ் குடு. நான் ஓபன் பண்றேன். ரெட் பேக்கெட் எல்லாமே ரெட் பேக்கெட். ஓகே இது பாத்தீங்கன்னா கிளியர் பேஜ் தான். எல்லாமே பிளைனா? ஐயே ஐயே அப்பா பிளைனா வாங்கியிருக்கா? அட போச்சு. போ சரி பிரிக்காதீங்க. பார்க்காம வாங்கிட்டாளா? என்ன இருக்கு? இது சிங்கிள் லைனு, இது இது சிங்கிள் லைனு. இந்த எல்லோ நான் பார்த்தேன். இது சிங்கிள் லைன். இங்க தான் இதுவும் சிங்கிள். அப்ப அந்த ஒண்ணு பிளைனோ? சரி அது மாத்திடலாம். சும்மா டிராயிங் ஏதாவது மாத்தல இருக்கட்டுமா? நல்லா தான் இருக்குல்ல. சரி ஓகே. சும்மா இதுக்காக டிராயிங். இது ஓபன் பண்ணியாச்சு. ஓபன் பண்ணலாம். இது ஒண்ணு இந்த மாதிரி ஸ்கிராப் பண்ணி பண்ணதுக்கு ஸ்கிரேப் பண்றதுக்குடா. ஐயோ இது காம். ஓ எனக்கு தெரியும். ஒயிட் நிறைய கலர்ஸ். பத்திரமா வச்சுக்கோங்க சரியா? உடைச்சிடாதீங்க சரியா மைக்கி? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெயின்போ கலர் அடிக்கணும். அதுக்கு மேல அது சும்மா ஸ்கிரேப் பண்ணி பவுடர் மாதிரி இல்ல இல்ல அடுத்து நம்ம black fill அடிக்கணும். அடுத்து நம்ம அத சாப் பண்ண அழகா வரும். ஃபர்ஸ்ட் ரெயின்போவா இந்த வர கீழ அடிச்சிட்டு மேல Black ஃபுல்லா அடிச்சிட்டு இது ஒரு ஸ்கிரேப் பண்ணலாம். சரி ஆமா பண்ணி காணிங்க சரியா? எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. இது வந்து என்னோட பெயிண்ட் பிரஷ். நான் ப்ளைனா சும்மா நான் வந்து கலர்ஃபுல்லா வாங்குறேன். அதுக்கு பாருங்க 2 பாக்கெட் ஃபேவர் கேஸ்டல் ஸ்கெட்ச். ஆமா ஸ்கெட்ச் எனக்கு கொண்டு அதுக்கப்புறம் கேன்வாஸ் லின்ஸ்ல அந்த ஓரத்துல தான் இருக்கு. நாங்க பார்க்கவே இல்லை. கேன்வாஸ் போர்டு வந்து இவங்க ஆர்ட் கிளாஸ்ல அடிக்கடி கேட்டு விடுவாங்க. எனக்கு கிடைக்காம இருந்துச்சு. அதனால இந்த வாட்டி கேன்வாஸ் இந்த கேன்வாஸ் ஷீட் வாங்கிட்டு வந்துட்டேன். நம்மளுக்கு அப்படியா? ரெண்டு கேன்வாஸ். ஓகே ரெண்டு இது என்னது? லஞ்ச் பாக்ஸ். இது அம்மா உங்களுக்கு ரேப் அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் வாங்கினேன். ஸோ இவங்களுக்கு வந்து ஆக்சுவலி நான் என்னோட அந்த வாயா பிராண்டோட டிஃபன் பாக்ஸ் தான் வந்து லஞ்சுக்கு பேக் பண்ணுவேன். ஆனால் எனக்கு வந்து அந்த டிஃபன் பாக்ஸில் இந்த ரோல் மாதிரி ஏதாவது பண்ணி அதுவோ சாண்ட்விச்சோ வைக்கிறதுக்கு எனக்கு வந்து அந்த டிஃபன் பாக்ஸ் பத்தவே இல்லை. அதனால நான் வந்து இந்த மாதிரி நீளமாட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் 2 அணை வாங்கினேன். இருக்கா? இருக்குல்ல 2 அணை வாங்கினேன். இல்லை வரேன்டா 2 அணை வாங்கினேன். ஸோ இதில் ரேப் ஏதாவது உள்ளே வைக்கிறதா இருந்தாலும் சரி, சாண்ட்விச் கட் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் இது வசதியாக இருக்கும். ஸ்கூலுக்குன்னு வாங்கினது. இது ஸ்டீலு தான். கீழே வந்து ஸ்டீலு சிக்னோரா வேர் பிராண்ட். இந்த கிராஃப்ட்ஸ் கூட ஒரு பென்சில் கொடுத்திருக்காங்க. அடுத்து இங்க். அதுக்கப்புறம் இங்க். அதுக்கப்புறம் பில்லர். அது உடஞ்சிராமடா பாட்டில். அது உள்ளவே சிரிஞ்சு எதுக்கு வந்திருக்கு? இங்க் பில்லர்டா. அது இங்க் ஃபில்லர். அது இங்க் ஃபில்லர். அதை வச்சு தான் ஃபில் பண்ணும். ஹீரோ பென்ல எல்லாம். ஹீரோ பென் உங்களுக்கு அமுக்கி எடுக்கிறது தானோ? சரி அது உள்ளே வச்சிரு. இங்க் ஃபில்லரை அதுக்குள்ளே வை. உள்ளே வச்சிரு. ரைட். ஓ அதுக்கு ஒரு ஓபனிங் கூட கொடுத்துருக்காங்க. ஆமாம். அப்ப அப்பா தான் வெளியில எடுத்தாங்களா? இல்லைடா இது தனியாக தான் வாங்குச்சு. சரி அது உள்ளே வச்சிரு. ஓரமாக வச்சிருடா. மூடணும்னு இல்லை. அது உடச்சிடாது. அது கிளாஸ் இங்கே தள்ளி வை. அடுத்து இது பேண்ட் உங்களுக்கு ஒயிட் பேண்ட். அடுத்து விழுந்துராத மகி. அது இன்னொரு நோட்டு 2 அணை. தீந்துல முடிஞ்ச. ஓகே. ஸோ இனி வந்து குட்டீஸ் அது வேண்டாம்டா. அது ஷாப்பிங் தான். அம்மா வெஜிடபிள்ஸ் தான் வாங்கினது வேண்டாம். இனி குட்டீஸோட ஸ்கூல் பேக் வந்து இந்த வருஷம் நாங்கள் இதில் வாங்கியிருக்கோம். லாஸ்ட் டைம் ஸ்கூல் பேக் வாங்கினான்னு தெரியல. பழசு தான் யூஸ் பண்ணாங்களே. இல்லை அனுஷா வந்து கொடுத்தா. அனுஷா வந்து புது ஒரு பேக் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தா. அதுதான் கொண்டு போனாங்க. இந்த வாட்டி அவங்க எல்லா பேக்குமே நாசம் ஆகிடுச்சா. அதனால புது பேக்கு நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேன். அது இன்னும் ஃபியூ டேஸில் வரும். அது வந்ததுக்கப்புறம் தான் பேக் பண்ணோம். மற்றபடி இதுதான் எங்களோட ஸ்டேஷ்னரி ஹால். இந்த குட்டீஸ்குள்ள வால் இந்த இது அது என்னத்த பர்ஸ் இருக்குல்ல
பர்ஸ் தானே அது ஸ்கூல். அது வந்து ஆக்சுவலி நான் அங்கேருந்து கொரியாலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் பேக் பண்ணியாச்சு. நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டீங்களா? ஸ்டேஷ்னரி ஷாப்பிங் பண்ணிட்டீங்களான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சரி ஓகே. இப்போ இதெல்லாம் திருப்பி அந்த பேக்கில் எடுத்து வைமா. கொய்யாக்காவா? சரி இதெல்லாம் எடுத்து வைடா, எடுத்து வை. ஸோ நான் வந்து இதில் வாங்கினது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லூமி லிட் ஷிம்மர் லோஷன் அப்படின்னு ஒன்று வாங்கினேன். இது எனக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா எனக்கு ஆக்சுவலி இது வந்து நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு வந்து இதை கையில் போட்டு வருவா. இது வந்து ஷைனிங்காக இருக்கும் கையில். ஸோ அதுதான் நான் பார்க்குறதுக்கு. இங்கே வருங்க காப்பர் மாதிரி ஷைனிங் கலர். ஸோ அதனால அது வாங்கினேன். ஹலோ ஹலோ யா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்கிட்டு வந்த திங்ஸை சிலது எல்லாத்தையும் எம்மா கீழே விழ பார்த்தேன். சிலது எல்லாத்தையும் என்னோடய ஸ்டேஷ்னரி பேகு அதில் நான் வந்து எல்லா ஸ்டேஷ்னரி ஐட்டத்தையும் வச்சுட்டேன். நான் உங்களுக்கு அது வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் காணிக்கிறேன். அது எப்படி நான் வந்து யூஸ்வலாக வருஷம் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இது வந்து மகாவோட இது வந்து இங்க்கு. அதுக்கப்புறம் இது வந்து அவளுக்கு இந்த ஏதோ பெயிண்டிங்க்கு வந்து வாங்க சொல்லியிருந்தா, அந்த ஒயிட் பெயிண்ட்டும் இதுவும். ஸோ இதையும் இதில் வச்சுட்டேன். இது ஆக்சுவலி இந்த இடம் ஏன் எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. இது மகாமகியோட க்ரியேட்டிவிட்டி டேபிள். அதனால் நான் இதை வந்து டச்சே பண்ண மாட்டேன். ஏன்னா இதில் வந்து மகாமகியோட க்ரியேட்டிவ் ஐட்டம் எல்லாமே இருக்கும். அவள் குட்டி குட்டியாக என்னெல்லாமோ செஞ்சு வச்சுட்டே இருப்பாள். இங்கே பாருங்க ஃபுல்லாக செஞ்சு அதை இப்படி ஒட்டி இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி வச்சுருவா. அதனால் நான் இதை டச்சே பண்ண மாட்டேன். எப்போவாவது கேட்பேன் மகா இதை க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு. அவள் வேணும்னு சொன்னால் மட்டும் பண்ணுவேன். இங்கே பாருங்க என்னமோ பண்ணி வச்சுருக்கான். வெட்டி பண்ணுவாள். ஸோ பசங்க இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி தானே இருப்பாங்க. ஸோ நானும் அதை வந்து கண்டுக்க மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இப்போ நான் மெயினாக இங்கே வந்ததுக்கு காரணம் இவங்களோட இந்த சாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆக்சுவலி அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு 4 பேர் மட்டும் இப்போதைக்கு வச்சுட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் அவங்க கபோர்ட்லேயே பின்னாடி வச்சிட போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப கொஞ்சம் நாசானதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுத்துடலாம். அதனால் இது அவங்களோட சாக்ஸ் பேஸ்கெட்டில். இந்த ரூமில் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டிங் வந்து இருக்காது பெருசாட்டு. அதனால் இருட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இதை எங்கே வைக்கலாம்? இதுக்கு பின்னாடி போட்டுறேன். ஸோ இது ஷெல்ஃபுக்கு பின்னாடி போட்டேன். ஸோ மகிக்கு இன்னும் யூனிஃபார்ம் வரல. மகாக்கு யூனிஃபார்ம் பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷனுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இன்றைக்கி தான் சதீஷ் வந்து ஆல்டர் பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ அது ப்ராபப்ளி இன்னும் 2 டேஸில் கிடச்சிரும். ஸோ யூனிஃபார்ம் ஸ்கூல்லே தர்றதுனால எனக்கு அந்த ஒரி கிடையாது. ஸோ யூனிஃபார்ம் ரெடி, சாக்ஸ் ரெடி. அவங்களோட பேகு சாட்டர்டே வரும். பசங்க வந்து அவங்களோட அது என்னது அந்த பர்ஸ் மாதிரி இது போட்டு வைப்பாங்கல்ல திங்ஸ் எல்லாத்தையும், அவங்களோட பென்சில் அதெல்லாம் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. புக்ஸு இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டோம். நாளைக்கு அட்டை போடணும். இப்போ நான் உங்களுக்கு வந்து என்னோடய ஸ்டேஷ்னரி இதை காணிக்கிறேன். எஸ் ஸ்டில் துணி பைலிங். ஆனால் நாளைக்கு அதை டேக்கிள் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து என்னோடய ஸ்டேஷ்னரி பேஸ்கெட் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவேன்னு காணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோட பேக் டு ஸ்கூல் பேகு. ஸோ இது ஆக்சுவலி ஒரு பிக்னிக் பேக். இதோட சிப்பு போயிடுச்சு. அதனால நான் இதை வந்து பேக் டு ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா திங்ஸுமே இதில் ஸ்டாக் அப் பண்ணிட்டேன். என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா, மகாமகி வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பொருள் வேணும்னு வைங்களேன், கடைசி நிமிஷத்தில் தான் வந்து சொல்லுவாள். இன்ஃபேக்ட் காலையில் தான் அம்மா எனக்கு வந்து நோட்டு வேணும், எனக்கு அந்த கலர் பேப்பர் கொண்டு வர சொன்னாங்க, எனக்கு அந்த ஸ்கெட்சு கொண்டு வர சொன்னாங்க அப்படின்னு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா
ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்கும்போதே கொஞ்சம் பல்காட்டு வாங்கி இந்த பேக்கில் ஸ்டோர் பண்ணிடுவேன். இது வந்து குட்டீஸ்க்கு தெரிஞ்ச இடத்துல வைக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் இது என்னோட கபோர்டில் மேலே தான் இருக்கும், அவங்களால எடுக்கக்கூட முடியாது, ஏன்னா இது செம்ம வெயிட். ஸோ இதில் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்களும் இது மாதிரி ஒன்று செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா பசங்களோட ட்ராயிங் புக்கு. அது நான் வந்து இப்போ ஆர்ட் கிளாஸ் போகிறதுனால ஆளுக்கு ஒன்று, பெருசில் ஒன்று சின்னதில் ஒன்று எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுட்டேன். இது அவளோட ஃபைலு. இது எப்போ தேவையோ அந்த பிளாஸ்டிக் ஃபைல் இப்போ காணிச்சால அதை நான் இதில் வச்சுட்டேன். எப்போ அவளுக்கு தேவையோ அதை கொடுத்துருவேன். இது வந்து அவங்க டியூஷனுக்கு கொண்டு போகக்கூடிய நோட்டு, அது 4 வச்சுருக்கேன். இது வந்து குறையும் போது திருப்பி வாங்கி நான் ஸ்டாக் வச்சுப்பேன். அதுக்கப்புறமா இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நோட்டு. ஸோ இதுவும் டியூஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் கேன்வாஸ் போர்டு, அவங்க வந்து கிராஃப்ட் பெயிண்டிங்கில் இருக்காங்கன்னா அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களோட இந்த சின்ன சின்ன டைரி, இது வந்து ஸ்கிராப் புக், அந்த கலர் பேப்பர்லாம் இருக்கும்ல அது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன டைரிஸ் எல்லாம் வந்து கிஃப்ட்டுக்கு அந்த மாதிரி கொடுக்குறதெல்லாம் நான் வந்து அவங்க யூஸ் பண்ணுற டைரி தீர்ந்ததுக்கப்புறம் இதை கொடுப்பேன் நான். ஸோ இந்த மாதிரி இந்த நோட்டெல்லாம் நிறைய இருக்கும் தெரியுமா, இதெல்லாம் யாராவது கிஃப்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் மொத்தமாக அவங்க கையில் கொடுத்துட மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான் கொடுத்துட்டேன்னு வைங்களேன், எல்லாத்துலேயும் கிச்சாம்புச்சாம் போட்டுருவாங்க. அதனால் நான் வாங்கி வச்சுப்பேன். அவங்க யூஸ் பண்ணுறது வந்து எப்போ தீருதோ அப்போ வந்து கையில் வந்து கொடுப்பேன் அடுத்த நோட்டை. அப்போ அவங்களுக்கு வந்து ஏன்னா கையில் நிறைய நோட்டு இருக்குதுன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து ஒழுங்காக யூஸ் பண்ண மாட்டாங்க, வேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது எடுத்துருவாங்க. எப்படா அதை எடுப்போம் அப்படின்னு தான் தோணும்ல சின்ன பசங்களுக்கு. அதனால இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கிற இந்த டைரி, இது மகா வந்து அவளோட அந்த ஜேர்னல் மாதிரி டெய்லி நடந்தது மெமரி அவ்வளோதெல்லாம் டேட்டு போட்டு எழுதுவாள். ஸோ அதுக்கு உள்ள நோட்டு இந்த மாதிரி. ஸோ அது ஒன்று தீர்ந்ததுக்கப்புறம் அடுத்தது கொடுப்பேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்கெட்ச் பென்ஸு க்ரையான்ஸ் எப்போவுமே வச்சுருப்பேன் நான். இது வந்து அவங்களோட இந்த சார்ட் பேப்பர் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு எனக்கு ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் பேக் ரொம்ப கெப்பாசிட்டி வந்து எனக்கு பிடிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு புக்கு, நோட்டு, பென்சிலு, பென் எல்லாமே ஒரே இடத்துல வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பாருங்க, ஒரே இடத்துல எனக்கு வந்து எல்லாமே நான் ஸ்டாக் வச்சுப்பேன். ஸோ இந்த இடத்துல புக்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன்னா, இனி அடுத்து இந்த சைடு பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய பவுச்சு மாதிரி இருக்குது. அதில் இந்த சைடு இருக்கிற பவுச்சில் மகாக்குள்ள பென்னு வச்சுருக்கேன். இது வந்து ஃபவுண்டன் பென்னுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அவள்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்குது. இது வந்து 2 பென்னு. இது நம்ம வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது, கொரியாவிலேருந்து. சீப்பாக இருந்துச்சு, 100, 120 அந்த ரேஞ்சு தான். ஸோ அதில் வாங்கினது அது வச்சுருக்கேன் 2. அவளுக்கு அந்த ஒன்று வந்து நாசம் ஆனதுக்கு அப்புறமா இதை எடுத்து கொடுப்பேன். அதுக்கப்புறமா கம்மு, எப்போவுமே கம்மு வந்து நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-6 வாங்கி வச்சுருப்பேன் மொத்தமாட்டு. ஏன்னா எப்போ இது தேவைப்படும்னே தெரியாது. ஸோ ஸ்டிக்கு கம்மும் இருக்குது, க்ளூவும் இருக்குது, இங்கேயும் கம்மு தான் இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஹைலைட்டர் பென்னு. மகாக்கு ஆக்சுவலி இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் கொரியாவில் வந்து டைசோவில் வாங்கினது 1000 வான் தான், 60 ரூபா தான் 3 ஸோ அதனால் நான் வந்து பார்த்தோன்னா அவள் யூஸ் பண்ணுவாள் இது நல்ல. அதனால் நிறைய கலர்ஸில் இந்த ஹைலைட்டர் பென் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இப்போ அவகிட்ட ஒரு 2 கொடுத்துருக்கேன். அவள் தீர்ந்ததுக்கப்புறம் என்கிட்ட கேட்பா, நான் மிச்சத்தை வந்து கொடுப்பேன். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இதுவும் ஹைலைட்டர் பென்னு தான். ஸ்கேலு, பேக்கப் ஸ்கேலு, அப்புறம் வந்து இது வந்து அந்த டிப் பென்சிலோட டிப்பு, அது இதில் வச்சுருக்கேன். இதெல்லாமே இந்த குட்டி குட்டி பவுச் இருக்கிறதுனால எனக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுது. அப்புறம் ரப்பர். ஸோ ரப்பர் வந்து நான் மொத்தமாக ஒரு பேக் வாங்கி ஆளுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். அது தீர்ந்தோன்னு இதுலேருந்து எடுத்து கொடுப்பேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பென்சிலு, பென்னு அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும். ஸோ இதில் முக்கால்வாசி நான் வந்து டைசோவில் வாங்கிட்டு வந்தது. கொரியாவில் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருந்துச்சு ஸ்டேஷ்னரி ஐட்டம். டைசோ போனோன்னா அங்கே குமிஞ்சு இருக்கும், இதில் எல்லாமே 60 ரூபா அந்த மாதிரி தான். அதனால் நான் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே பாருங்கள் பென்சில்ஸ் இருக்குது. இது நான் இப்போ வாங்கின அந்த கிராஃபைட் பென்சிலு. அதுக்கப்புறம் இது வந்து ஜெல் பென்னு, இதுவும் ஜெல் பென்னு. இது வந்து இந்த ரெட் லைன் போடக்கூடிய பென்சிலு. ஸோ அந்த மாதிரி பேக்கப் பென்சில் எல்லாமே இதில் இருக்குது. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா
பசங்களுக்கு வந்து திடீர்னு வந்து கேட்டு பென்சிலு பென்னு அந்த மாதிரி கேட்குற எல்லா பொருளுமே நான் வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது ஸ்டாக் வாங்கி வச்சுருவேன். இல்லாட்டி எனக்கு கடைசி நேரத்தில் எனக்கு டென்ஷன் ஆயிரும். ஸோ இப்படி தான் என்னோடய ஸ்டேஷ்னரி பேக் ஆர்கனைஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கூல் ஆரம்பிக்க முன்னாடி ஒரு செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து பசங்களுக்கு தெரியும்ல என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் வாங்கி இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி டின்னர் பார்த்தீங்கன்னா நான் முடிச்சாச்சு. டின்னர் கீழே தோசையும் காலையில் வந்து புளிக்கறி பண்ணியிருந்தேன். அதுவும் தான். நான் மேலே வந்தாச்சு. டைம் 8 o'clock. இப்போ நான் தூங்க ரெடியாக போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பேக் டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். இது ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான மொமெண்ட். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்டேஷ்னரி எல்லாம் வாங்கி அடுக்கி வைக்கிறது. உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ குட் நைட். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.